ஹாய், ஹலோ. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன ராசி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் பார்க்குற மாரி காம்போ தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தனுசும், மீனமும் காம்போ பார்க்க போறோம். இவங்க 2 பேத்தையும் ஏன் காம்போ பார்க்கணும் அப்புட்ன்னு நெனச்சீங்கன்னா, இவங்க 2 பேரோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்பவும் போல குருவ பத்தி பொதுவா பார்த்துட்டு, அதுக்கடுத்து 2 ராசியும் பத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி பொதுவா இருக்காங்க, ஒரே குணத்தில எப்படி இருக்காங்கன்ட்டு கடைசியில நம்ம 2 ராசிக்குள்ள பொதுவான குணத்தையும் பார்த்துரலாம். குரு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கிரகத்தோட ரொம்ப நல்லவர் அப்புட்ன்னா, குரு தான் முதன்மையான ஒரு சுபர். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அடுத்தவருக்கு சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் குருவ தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில ஒரு ரூ. 500 ரூ. 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து சுக்கிரன் உங்ககிட்ட வந்து சுக்கிரன் வந்து உங்க ஜாதகத்தில நல்லா இருக்காரு அப்புட்ன்னு அர்த்தம். நீங்க கட்டா லட்சக்கணக்கில வச்சிருக்கீங்க. கட்டா தான் எப்பயும் கையில வச்சிருப்பீங்க அப்புட்ன்னா, உங்க ஜாதகத்தில குரு ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். பொதுவா ஜாதகத்தில ஒண்ணு சொல்லுவாங்க. "குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க." எந்த ஒரு கிரகமும் இப்ப நீச்சமா இருக்கோ சரி, இல்ல ராகு பிடியில இருந்தாலும் சரி, குரு அத பார்த்துட்டாரு அப்படின்னா, அந்த இது அந்த அந்த இடத்துக்கு உண்டான பவர் அது கிடைச்சிரும். இவங்க யார் கூட சேர்ந்திருந்தாலும் சரி, அந்த சேர்க்கையெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இவரோட ஒளி அந்த இடத்துல பட்டுருச்சுன்னா, அது புனிதமாயிரும்ன்னு சொல்லுவாங்க. தனுசு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளக்க அவங்களுக்கு என்ன தோணுதோ பட்டுன்னு மொ மு மூஞ்சிக்கு நேரா நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா மீனம் அப்படி இருக்காது. உள்ளக்க வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கற்பனை உலகத்துல வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தனுசு என்ன பண்ணும், ஆனா அதுக்கு குடுத்த வேலைய அது முடிச்சுட்டு, டக்குன்னு முடிச்சுட்டு ஜாலியா அது பாட்டுல இருக்கும். எங்க டூர் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும். எங்கேயாவது அதுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனுசுக்கு. நமக்கு தெரிஞ்சத எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிட்டு, ஹெல்ப் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கும் தனுசு. ஆனா மீனம் பார்த்தீங்கன்னா, அதுட்ட போய் இப்ப நம்ம டூர் போலாம் அப்படின்னு பேசினா, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம டூர் போனா என்ன பண்ணுவோம், இப்படி இருப்போம், அப்படி இருக்கும்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. கனவு உலகத்திலேயே இருப்பாய்ங்க மீன ராசிக்காரங்க. ரொம்ப சைலன்ட்டா இருப்பாய்ங்க. ஏமாளி ராசி அப்படின்னு சொன்னா மீன ராசிக்கு கண்டிப்பா 100% பொருந்தும். ஏன்னா யார்ட்டயும் ஏமாந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 ராசியோட பொதுவான குணத்த பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாங்க. பொதுவான குணத்துக்கு போலாம் இப்ப. உங்களுக்கு 2 பேத்துக்கும் உள்ள பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு தானா போய் ஹெல்ப் பண்றது. அவைங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க கூட மாட்டாங்க. இவங்க தானா போய் ஹெல்ப் பண்றது. ரொம்ப இரக்க குணம் உடையவங்க. அதே நேரத்தில தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம அம்மா, அப்பா, அ தான் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சு அப்படின்னா, இவங்களால கண்டிப்பா தாங்கவே முடியாது. 2 ராசியும் பொதுவான குணம் இதில இருக்கும். நான் சொல்றேன் இந்த 2 குணம் மட்டும் இவங்களுக்கு வந்து பொதுவா இருக்கும். குரு 2 பேத்துக்கும் பொதுவா இருக்கிறதுனால, இந்த குணம் மட்டும் பொதுவா இவங்களுக்கு இருக்கும். வேற எந்த குணமும் இவங்களுக்குள்ள பொதுவா இருக்கிறதில்ல. இதோட இங்க முடிச்சுக்கலாம். நான் இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த காம்போ வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் பத்தி சொல்றேன். யாருமே சொல்லாத ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க கிட்டேருந்து காசு பறிக்கிறதுக்காக அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே எல்லாருக்கும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யுமா, செய்யாதா அப்படின்ட்டு நான் உண்மைய உங்களுக்கு வந்து இந்த காம்போ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே மக்களே! நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ நமக்காக ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ. வீட்ல இருந்தே ஏதாவது ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்ல இருந்தே இத ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.